ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தீபாவளி மண்டே அன்னைக்கு எடுத்த vlog. காலையிலே ரொம்ப சீக்கிரமாக எழுந்து எல்லாரும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு என்னால் எவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெயின் டிஷ்ஷாக வந்து இட்லியும் கிச்சடியும் பண்ணியிருந்தேன். அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு காய் போட்ட டிஃபன் சாம்பார், வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் நெல்லூர் காரம் சட்னி செஞ்சுருந்தேன். அப்புறம் தீபாவளி ஸ்பெஷலான சுழியமும் செஞ்சுருந்தேன். அது கூட வடையில் 2 வெரைட்டி மசால் வடையும் மெதுவடையும் செஞ்சுருந்தேங்க. பஜ்ஜி மட்டும் டைம் இல்லாததுனால பண்ண முடியல. மற்ற எல்லா டிஷ்ஷஸும் பிளான் பண்ண மாதிரியே டைமுக்கு முடிச்சிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுமே நானும் கொஞ்சம் எலாபரேட்டாக தான் சாப்பிட்டுக்கிட்டேன். மார்னிங் 6:45 வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்கங்கிறதுனால அவசரமாக தான் வீடியோஸே எடுத்திருந்தேன். அன்றைக்கி இங்கே ஒர்க்கிங் டே தான்ங்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டி இருந்தது. பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸோட எக் ஆம்லெட்டும் 2 சுழியமும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அவர் சுழியம் வேண்டாம், எனக்கு மசால் வடை வச்சுருன்னு சொன்னதுனால அவருக்கு மசால் வடை மட்டும் வச்சு பேக் பண்ணிட்டேங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு நான் கொஞ்சம் லெமன் ரைஸும், ஒரு மசால் வடை, மெதுவடை, அப்புறம் ஒரு பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். ஈவினிங் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோங்க. நான் செஞ்சிருந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் டின்னரும் முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. டின்னர் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் நானும் அவரும் ஒரு கிளாஸ் டீ குடிச்சிக்கிட்டோம். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.